ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்களோட குலதெய்வமான பொன்னியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். எவ்வளோ அழகான ஒரு இடம் பார்த்தீங்களா. போயிட்டு இப்போ கோயிலை ரீச் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, கோயிலுக்கு வந்தாச்சு. இதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ரொம்பவே சின்ன கோயில், பட் ரொம்ப அமைதியான சூழலில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு கோயில். அருள்மிகு பொன்னியம்மன் கோயில், பெரிய நத்தம் கிராமம், காஞ்சிபுரம் பக்கத்தில். ஆக்சுவலாக நாங்கள் சாமிக்கு பொங்கல் வச்சு வழிபடுறதுக்காக வந்திருக்கோம். கோவிலுக்கு வந்த உடனே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக்ஸு எல்லாமே ஒரு இடத்துல செட்டில் பண்ணிவிட்டு அடுத்ததாக பொங்கல் வைக்க ஆரம்பிக்கணும். எங்களுக்கு முன்னாடியே ஒரு 2-3 ஃபேமிலி ஆல்ரெடி அங்கே இருக்காங்க. கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிற ஒரு அம்மனோட சூலம், 2 சூலங்கள் பின்னாடியே இருக்கும். கோயிலோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேப்ப மரம். இந்த கோவிலோட மிகப்பெரிய அடையாளமே பார்த்திங்கன்னா இந்த வேப்ப மரம் தான். ரொம்ப சில்லுன்னு காற்று, நல்ல ஒரு மூலிகை காற்றை கொடுத்துட்டே இருக்கும். நிழல் காற்று எல்லாமே சூப்பராக இருக்கும். இது கீழே உட்காந்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாகக்கன்னியர்கள் இதெல்லாம் வழிபட்டுட்டே பின்பக்கம் கோயிலுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இதை கட்டினது, ஒரு ஷெட்லாம் போட்டு. அதுக்கு முன்னே ஓப்பனில் இருந்துச்சு, இப்போ ஷெட்டு போட்டிருக்காங்க. மேபி கூடிய சீக்கிரம் கீழே ஃப்ளோரும் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வந்த உடனே எங்களோட செட்டப்லாம் வச்சுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த அடுப்பு எரிய வர்றது தாங்க இதில் ஹைலைட்டு. விறகுலாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரமாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக முன்னெல்லாம் வரும்போது விறகு நாங்களே அங்கங்கே போய் தேடி கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா தெய்வாதீனமாக கிடச்சிதுங்க விறகு. அதுவே அங்கங்கே நிறைய இருந்துச்சு. ஆனால் ஒன்று கூட எரியல. இந்த அடுப்பு எரிய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எப்படியோ ஒன்று மேனேஜ் பண்ணி எரிய வச்சிட்ருந்தேன். மீன்வைல் எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் ஒருத்தராக நானும் உட்காந்து செய்வேன், நானும் வருவேன் அப்படின்னு ஒரே இடம். கொஞ்ச நேரம் இருங்க, அடுப்பு எரியற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை உட்காந்து எரிய வச்சிட்ருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் அடுப்பு எரிஞ்சு பொங்கலும் ஓரளவுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தீயே இப்போ தாங்க பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சின்ன சொம்பு தான், ஆனாலும் இது தீ பிடிச்சி வேகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எங்கள் குட்டி சிங்கம் வந்துட்டார். ஆனால் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பித்ததுனால அழ ஆரம்பிச்சிட்டான். பார்த்திங்கன்னா ஒரு சைடு சீக்கிரமாக வெந்து சக்கரை பொங்கல் பண்ணிட்டோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொதியே வருது. இப்போது வேறு வழி இல்லை, இதுவும் வேகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2 பொங்கலும் முடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு நாங்களும் சாப்பிட வேண்டியது தான். இதுக்குள்ளே எங்கள் வீட்டு குட்டி மேடம் நான் தான் செய்வேன்னு கொடுத்து ஃபோட்டோக்கு உட்காந்து போஸ் கொடுத்துட்ருந்தா. அவ்வளோதாங்க, பொங்கலும் ரெடி. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு படைக்க வேண்டியது தான். உள்ளே வேறு ஒரு ஃபேமிலி சாமி கும்பிட்டுட்டு இருந்ததுனால வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சது அந்த பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாமே வச்சு தேங்காய், பூ, பழம் எல்லாம் கொடுத்து சாமிக்கு வரது. பார்த்திங்களா எவ்வளோ தெய்வீகமான ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தை உங்களுக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். பொன்னியம்மன் அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.